உங்கள் எஸ்பிஐ வாலெட் ஜீரோ ஆக போகுது. ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குன்னு மாற்றாமல் இருந்தீங்களா? வேறு எந்த ரீசன்னால இதில் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க? நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை உறக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். இன்றைக்கி எஸ்பிஐ கொடுத்துருக்க அப்டேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வித்ராவல் ரிலேட்டடாக. வித்ராவல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, கொடுத்துருக்க அப்டேட் வேறு மாதிரியில் இருக்குன்னு நீங்கள் நினச்சா அதுதான் உண்மை. ஏற்கனவே இருந்து சொன்னாங்க ஆட்டோமேட்டிக் வித்ராவலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஜீரோ ஆகணும் நம்மளுடைய வேலெட்டில். அதுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் நமக்கு ஜீரோ ஆகினா மட்டும்தான் அதுக்கடுத்த ஆட்டோமேட்டிக் வித்ராவல் ரிலேட்டடாக நம்ம மூவ் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நமக்கு மந்த்லி 10,000 10,000ங்கிற ஃபிக்ஸட் சேல்ரி, அதுவும் ஒரு டைம் இந்த டைம் ஆகுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்ராவல் போகிற மாதிரி தான் இருக்கணும். ரெக்வஸ்ட் கொடுத்து கூட போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் செயல்படணும்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு எந்தவித பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் இதுவுமே மூவ் பண்ணுறது. நிறைய இடங்களில் நிறைய பர்சனல், நிறைய ப்ரைவேட்டாக நிறைய விதங்கள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் கவர்மெண்ட்டில் நமக்கு என்ன ரிஸ்க்னா ஒன்றே ஒன்று, கேள்வி மேலே கேள்வி, பதில் மேலே பதில் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். காத்திருப்புக்கு மேலே காத்திருப்பு காத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் கிடச்சிட்டுனா அது மிக சந்தோஷம், மிக உறுதியானது கூட. பிறகு எந்தவித பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே கவர்மெண்ட்டில் தான் மூவ் பண்ணது. இப்போ அதையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பல நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேலெட் ஜீரோ ஆகும், ஜீரோ ஆகின பிறகு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண முடியும்னு. இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் பிரச்சனைகள் ஏற்பட போகிறது ஒர்க்கிங் வேலெட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை மாற்றாமல் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எந்தவித பயமும் வேணாம். அஃபிலியேட் வேலெட்டில் அமௌண்ட் இருக்குன்னா உங்களுடைய அமௌண்ட் குறையாது. உங்களுடைய அமௌண்ட் குறையும்னு ஒரு பயத்தில் இருங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இந்த ரீசனால் நான் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தேன்னு யார் சொன்னாலும் அது எடுத்துக்கப்படாது. மறுபடியும் உங்களுடைய அமௌண்ட் உங்களோட கைகளில் கிடைக்கவே செய்யாது. ஏற்கனவே ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம் 2023 அந்த டைம் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ உள்ள நபர்களுக்கு வித்ராவல் கொடுத்தாங்க. அந்த டைம் சில நபர்கள், கொஞ்சம் பேர் தான், அந்த நபர்களுக்கு பேமெண்ட் போகலை. ஆனால் வேலெட் ஜீரோ ஆகுச்சு, அவங்களுக்கும் போயிட்டுன்னு சொல்லி ஒரு கணக்கில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு அப்போவே வேலெட் ஜீரோ ஆகிட்டு அந்த வேலெட்டில் இருந்து கம்மி ஆகியாச்சு. அதை பற்றி எந்த ஒரு கவலை உங்களுக்கு வேணாம். வித்ட்ராவல் ரிலேட்டடாக யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் உங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃப்ஸை நீங்கள் கொடுத்தாலே போதும். அது சரியான முறையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் உங்களோட கைகளில் வந்து சேரும். இன்னும் யாரெல்லாம் ஒர்க்கிங் வேலெட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் அமௌண்ட்டை வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க அஃபிலியேட் வேலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இது கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டால் வேறு வழியே இல்லை. இவ்வளோ நாள் உழைச்ச பணம் கண்டிப்பாக அது போனது தான். அஃபிலியேட் வேலெட்டில் இருக்குன்னா சந்தோஷம். யாருக்கெல்லாம் இந்த அவேர்னஸ் தெரியலையோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐடி பெண்டிங்கில் இருக்குது, சஸ்பெண்டில் இருக்குங்கிற நபர்கள் எந்த வித கவலையும் பட வேணாம். உங்களுக்குள்ள சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான். ஒர்க்கிங் வேலெட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் அமௌண்ட் இருந்தாலும் உங்களுடைய வேலெட் ஜீரோ ஆகாது. காரணம் எஸ்பிஓ வேலெட் ஜீரோ ஆக்க போகிறது. எஸ்பிஓக்குள்ளே இப்போதைக்கு யாரோட ஐடிஸ்லாம் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆகும். ஸோ சஸ்பெண்ட் பெண்டிங்கில் இருக்கிற நபர்களுக்கு ஆகாது. ஆக்டிவ் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் ஆகும். உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் கிடையாது. பல்க் சஸ்பெண்டில் இருக்குது, ஏதோ ஒரு ரீசனால் சஸ்பெண்டில் இருக்குது, ஏதோ ஒரு ரீசனால் பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே வெயிட் பண்ணுங்கள். ஆனால் சஸ்பெண்ட், பெண்டிங் இந்த 2 ஸ்டேட்டஸை தவிர என்னோடய பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், அதுக்கு சொல்யூஷன் எப்போவே கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் மெயில் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. என்னுடைய பாஸ்வேர்ட் மறந்துட்டேன்னு சரியான முறையில் கொடுத்தவங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு அவங்களோட கைகளில் கிடச்சாச்சு. ஸோ கிடச்சி இப்போ அவங்க மாற்றவும் செஞ்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னா கன்ஃபார்ம் உங்கள் மேலே தான் மிஸ்டேக். உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு நேரம் கொடுத்தாச்சு. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னா
அதுக்கு யாருமே பொறுப்பில்ல. இவ்வளோ நாள் ஆக்டிவில் இருந்திருக்கும், திடீர்னு சஸ்பெண்ட் ஆகியிருக்கும். காரணம் என்னன்னு சில பேர் யோசிப்பீங்க. உங்களோட அப்ளைன் உங்ககிட்டயுமே கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இவ்வளோ நாள் இருந்தது சஸ்பெண்ட் ஆகிட்டு காரணம் என்ன? ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அவங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகும். ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க, ரீஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகும்னு. அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாருமே கொஸ்டின் கேட்க வேணாம்னு சொல்லுங்கள். நீங்கள் ரீப்ளே ஒரு கொஸ்டின் கேளுங்க, ரீஃபண்ட் அப்ளை பண்ணிங்களான்னு கேளுங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்களோட ஐடி சஸ்பெண்டில் தான் இருக்கும். இனிமே தான் எத்தனை நபர்களுக்கு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அமௌண்ட் வேலட் 0 ஆகின அடுத்தது தான் நம்ம வித்ராவல் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நமக்கு அப்ரூவல் வந்து அதை வித்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வேலட் அமௌண்ட் 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு ஒரு டைம் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இது சந்தோஷமான விஷயம். நமக்கு வித்ராவல் ரிலேட்டடாக மூவ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வேலெட்டில் உள்ளதை 0 பண்ண போகிறாங்க. ஸோ 0 பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு அப்டேட்டையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி சேஞ்சிங் யாரெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ அவங்க எல்லாமே மாற்றிருங்க. சரியான முறையில் மெயில் பண்ணுங்கள், சரியான முறையில் ப்ரூஃபை சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். லாஸ்ட் டைம் பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மாற்றுறதுக்கு ஒரு டைம் தருவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுடைய லைஃப் லாங் எஸ்பிஐக்கு உள்ள. அதை நீங்கள் நினச்ச நேரம் சேஞ்ச் பண்ண முடியாது. சரியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப நாள் ஆகலாம். அந்த நாளுக்காக நீங்களும் காத்திருக்க வேணாம். பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் சரியான முறையில் அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போவே எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் நம்ம எஸ்பிஓவில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உண்மை உறக்கச்சொல் உறவுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எஸ்பிஐ ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.